நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிங் எஜுகேஷன். ஸோ நான் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ME 3351 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். இந்த பேப்பர் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து கோப்ளனார் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகேவா? இந்த கோப்ளனாரில் வந்து மொத்தம் 2 டைப் ஆஃப் சம்ஸ் வரும். 3 கோப்ளனார் அண்ட் 4 கோப்ளனார். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த சம். மேக்ஸிமம் 2 பேஜஸில் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த சம் தான் மேக்ஸிமம் 90% வரும். ஓகேவா? உங்களால் படிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை படிக்கிறதுக்கு டைமில் ஒன்றே தானே லீவ் இருக்குது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா அந்த ஒரு சம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னால் 2மே படிக்க முடியும்னா கேபிள் சம்மும் பார்த்துக்கோங்க. கேபிள்ஸும் ஈஸி தான். யூனிட் 2ல் நீங்கள் ஒரே ஒரு சம் தான் பார்க்க போகிறீங்க, சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பீம். ஓகேவா? இதில் வந்து டயக்ராம் வச்சும் கொஷின் கேட்பாங்க, டயக்ராம் இல்லாமல் கேட்பாங்க. நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கோங்க. சம்டைம்ஸ் அரியர் கொஷின் இப்போலாம் டயக்ராம் இல்லாமல் தான் கேட்பாங்க, நீங்கள் தான் டயக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கொஷின் வந்து பார்ட் சிலையுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரியா? மேக்ஸிமம் இந்த ஒரு கொஷின் படித்தாலே நீங்கள் இந்த ஒரு கொஷினை வந்து யூனிட் 2லேருந்து எழுதிடலாம். யூனிட் 3ல் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா படித்தாலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எழுதலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் 2 டைப் இருக்குது. ஒன்று மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஷேடோட் ஏரியா ஒன்று இருக்குது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்ட்ராய்டு இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் 2மே படிச்சிங்கன்னா ஒன்று எழுதிடலாம். ஃபார் சேஃப்டிக்கு நீங்கள் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்துக்கோங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப ஈஸி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஈஸி. பட் ஆனால் சம்டைம்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது உங்களால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா படிச்சுட்டு டைம் இருந்தால் நீங்கள் சென்டர் ஆஃப் கிராவிட்டி படிங்க. சரியா? ஓகே. அண்ட் 4th யூனிட்டில் ஃப்ரிக்ஷனில் 99% லேடர் ஃப்ரிக்ஷன் தான் வரும். ஓகேவா? லேடர் ஃப்ரிக்ஷன் படித்தாலே நீங்கள் ஒரு கொஷின் எழுதிடலாம். இல்லை எனக்கு அந்த ஒரு கொஷினை வச்சு நம்பிக்கையான எக்ஸாம் போக முடியாது அப்படின்னா நீங்கள் வெஜ் ஃப்ரிக்ஷனை வந்து படிச்சுக்கோங்க. சரியா? யூனிட் 5ல் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், இம்பல்ஸ் மொமெண்டம், இது 2மே படிக்கணும். 2மே ஈஸி தான். ஓகேவா? இம்பல்ஸ் மொமெண்டமில் 2 டைப் ஆஃப் சம் வரும், பார்த்துக்கோங்க. ஒர்க் எனர்ஜி பிரின்சிபலில் ஒரே டைப் தான். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் மேக்ஸிமம் பார்ட் சிலையும் கேட்குறாங்க. சம்டைம் என்ன பண்ணுறாங்கன்னா A, B 2லேயுமே ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் கேட்டுறாங்க 15th கொஸ்டினில். ஓகேவா? நீங்கள் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், இம்பல்ஸ் மொமெண்டம் 2 கொஷின் படித்தா தான் நீங்கள் ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இந்த பேப்பரை வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கள், கஷ்டம். ஓகேவா? சம்டைம் வந்து ஃபெயில் போடுறாங்க செமஸ்டர்லாம் வந்து அடிக்கடி, அதனால் கொஞ்சம் கவனமாக படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.